நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம கதிர் வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படிதாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து கோயிலுக்கு வந்து காசு வெட்டி போட போறாரு. அத தடுக்கிறதுக்காக வந்து மாயா வந்து அதிரடியா களத்துல இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே காலையில விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனேயுமே மாயாவும் தனம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்காங்க. மாயா பார்த்தா எந்திரிச்ச உடனேயுமே வந்து நம்ம ஜானகிய தான் தேடுறாங்க. என்ன பெரியம்மா மடியில தானே படுத்திருந்தோம். பெரியம்மாவ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க வந்து தேட ஆரம்பிச்சுடுறாங்க. தேடி பார்த்தாலும் அவங்கள ஆள காணோம். அந்த இடத்துக்கு வந்து சிவராம் வந்து வராங்க. சிவராம் வந்தோடனே கேட்குறாங்க. பெரியம்மாவ காணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மாயா நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்க வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க. இல்லைன்னா வீட்ல எங்கேயாவது தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவ்வளோ சீக்கிரமா வந்து வெளியில எங்கேயும் போமாட்டாங்க. வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா? அப்பன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கூடிடுறாங்க. அப்போ வந்து பத்மா பார்வதி வந்து எக்கு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க? எங்கேயாவது போயிருப்பாங்க. அட்ராத்திரி கூட எங்கெங்கேயோ போயிட்டு வராங்க. நமக்கு என்ன தெரியவா போகுது? எங்கே போகிறேன் என்ன போகிறேன்னு சொல்லிட்டா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சிவராமுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து அண்ணியை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரகுராம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன சிவராம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணே இல்லைண்ணே அண்ணியை காணும்னு சொல்லிட்டு மாயா தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே இவங்க. அதானே மிரட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தா வெளியில் வந்து போலீஸ் வண்டி கேட்குது, சவுண்டு கேட்குது. உள்ளேருந்து குரு வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன குரு இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது வந்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடியே வந்து கதிர் வேற வந்துடுறாங்க. கதிரை பார்த்தவனையுமே வந்து ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. ஏய் குரு எதுக்கு இவனை கூப்பிட்டு வந்த? இவன் வந்து கொலகார பாவி, இவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்லைப்பா அவர் ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இவன் ரிலீஸ் ஆகிட்டானா? அப்படின்னா குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்குறாங்க. ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து குற்றவாளி வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா எடுத்துக்காட்டு போகிறாங்க. நம்ம குரு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அழுதுகிட்டே வந்து நம்ம ஜானகி இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், ஏ குரு நான் தான்ப்பா வந்து கார்த்தியை வந்து கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் நம்ப மாட்டேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைப்பா நான் தான் பண்ணேன் என்னை நம்பு, நான் எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன்ப்பா அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை வாங்கி படித்து பார்க்காங்க. படித்து பார்த்துட்டு, இல்லைம்மா எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்தாலும் சரி, நீங்களே உங்களோட வாயில் வந்து உண்மையை சொன்னாலும் சரி, நான் வந்து இதை நம்ப மாட்டேன், நீங்கள் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பா இப்போ நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு கதிரை வந்து ரிலீஸ் பண்ணுப்பா. இப்போ நீ ரிலீஸ் பண்ணுறியா இல்லைன்னா நான் வேணா உனக்கு மேலதிகாரிகிட்ட போய் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சரணடையவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதை கேட்டவொடனே குருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சரிம்மா உங்களை வேணா நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டை கூப்பிட்டு இவங்களை வந்து உள்ளே போட்டுட்டு கதிரை வந்து வெளியில் கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கதிர் வந்து வெளியில் வந்துடுறாரு. கதிரை வந்து வெளியில் இப்படி தான்ப்பா கூப்பிட்டு வந்தேன், உங்கள் ஒய்ஃபு அம்மா தான் வந்து கொலை பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது ஜானகி கொலை பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பாட்டி அவங்க தான் கொலை பண்ணே சொல்லிட்டு வந்து அவங்களே சொன்னாங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோவப்படுறாங்க. வேறு எதுக்குண்ணே நீ வந்து இன்னைக்கு காசு வெட்டி போட போகிறல, இந்த கதிர்க்காக தான் அவள் இப்படி போய் பண்ணியிருக்கா. கதிரை காப்பாற்றினா நீ வந்து காசு வெட்டி போட மாட்டேல, அதனால் வந்து அவங்க போய் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இந்த கொலகார பாவியை காப்பாற்றுறதுக்கு அவள் போய் சரணடைஞ்சிருக்காளா? அப்போனா நான் முக்கியம் கிடையாது, இந்த குடும்பம் முக்கியம் கிடையாது, இவன் தானே அவளுக்கு முக்கியம், அந்தளவுக்கு போயிட்டாளா, இனிமேல் அவள் ஜெயிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணே எனக்கு என்னமோ நீங்கள் வந்து அவசரப்படுற மாதிரி தெரியுண்ணே, தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே காசு வெட்டி போகிற விஷயத்தில், இது வந்து தனத்தோட வாழ்க்கை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சிவராம் நான் முடிவெடுத்தது தான், நான் இன்றைக்கி வந்து காசு வெட்டி போட்டே ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரகுராம் வந்து வெம்ம கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து நம்ம மாயா வந்து சார் என்னையும் நீங்கள் வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க, நான் பெரியமாட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து காரில் ஏற்றிட்டு ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸ்டேஷனில் வந்து மாயா இறங்கினோடனையும், பெரியம்மா ஏன் பெரியம்மா இப்படி பண்ணீங்க, எதுக்கு பெரியம்மா அவசரப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை மாயா எனக்கு வேறு வழி தெரியலை, எனக்கு வந்து தனத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், உங்கள் 2 பேர் வாழ்க்கையோட நல்லா இருக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரியலை, நான் வந்து சரணடைஞ்சாதான் எனக்கு வந்து சரின்னு பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பக்கத்தில் நின்று குரு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பெரியம்மா நீங்கள் வந்து தனத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணீங்க, ஆனால் போகிற போக்க பார்த்தா தனத்தையும் கதிரையும் பிரிச்சுடுவாங்க பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ தான் கதிர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சே, அப்படி இருக்கும்போது எதுக்கு கதிரையும் தனத்தையும் பிரிக்கணும், அவங்க 2 பேர்த்து சேர்த்து தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் நினச்சது வேறு, அங்கே நடந்தது வேறு. அங்கே என்னடானா அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நீங்கள் கதிரை காப்பாற்றுறதுக்காக தான் பொய்யா வந்து சொல்லிட்டீங்க, நீங்கள் உண்மையாகவே வந்து கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா வந்து காசு வெட்டி போட போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அப்போனா
இல்லைனா நான் யோசிச்சதெல்லாம் தப்பாக போச்சா, என்னோட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் பெரியம்மா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம இவங்க வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜானகி வந்து எனக்கு நீ தான் வந்து எப்படியாவது தனத்திட்ட சொல்லி அங்கே வந்து நீ வந்து இந்த காசு வெட்டி போடுறத தடுத்து நிறுத்தணும். நான் அந்த பொறுப்பை வாங்கிட்டு கொடுக்கேன். எப்படியாவது தடுத்து நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் யார் பெரியம்மா கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ போய் தனத்திட்ட சொல்லு, தனம் வந்து கண்டிப்பாக கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வில்லன்கள் குரூப்பெல்லாம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அங்கே நடந்தது சூப்பருங்க, அங்கே போய் ஜானகி வந்து சரணடைஞ்சிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா சூப்பர், நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது. அப்படின்னா வந்து ரகுராம் காசு வெட்டி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கேட்காரு. அதெல்லாம் வெட்டி போடுவாருங்க, ஏன்னா அவர் நம்பலை ஜானகி வந்து கொலை பண்ணதை. அதனால் வந்து அவர் வெட்டி போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். சீக்கிரமாக வந்து கதிரையும் ஜானகியும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தா தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டிலில் படுத்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து கதிர் வந்து வாராரு. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.